சில நாட்களாகவே இந்த ரயில்களில் நிறைய நகைப்பறிப்பு சம்பவம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸில் வந்து பார்க்க முடியுது. அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சேலம், ஈரோடு இந்த மாதிரியான ஜங்ஷனில் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இது மாதிரி இது தொடர்கதையாக ஆகுது அப்படின்றதுக்காக காவல்துறையினர் வந்து நிறைய கண்காணிப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் நியூஸ் வந்து பார்க்க முடியும். முக்கியமாக நம்ம வீட்டு பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் ரிசர்வ் கோச்சில் போனாலும் சரி, இல்லை அன்ரிசர்வ் கோச்சில் போனாலும் சரி, உங்களோட நகைகளை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ விற்கிற நகை விலைக்கு வந்து நம்மளால் திரும்ப வந்து நகையை வந்து வாங்க முடியாது. ஸோ அதனால் நகையை வந்து ரொம்ப ஜாக்கிரதை. அது முக்கியமாக இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறப்பையும் சரி, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நகையை வந்து சேஃபாக நீங்கள் வேறு எதுலையாவது வந்து கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் வந்து சொல்கிறேன், நம்ம ட்ரெயினில் நைட் ட்ராவல் பண்ணுறோம், ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ சப்போஸ் வந்து நகை ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அது திரும்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்ப வர்றதுக்கு உங்களுக்கு வந்து பல நாட்கள் ஆகும். சில டைம் வந்து வராமலே போகும். அப்படின்ற நேரத்தில் நம்ம வந்து அந்த நகையை வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து வச்சுருக்கோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், அதாவது வருமுன் காப்பதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து அங்கே இருக்க ஆர்பிஓ போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்படின்னா 139க்கு இமீடியட்டாக கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஆர்பிஓ போலீஸார் வந்து அன்ரிசர்வ் கோச், ரிசர்வ் கோச் எல்லாத்துலேயுமே போயிட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்தமாரி நகைகள்லாம் வந்து பத்திரமா வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ விற்கிற ரேட்டில் அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸில் வந்து நிறையா வந்து பார்க்க முடியும். இப்போ யாராவது வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ நகையை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த நகையை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக வந்து அந்த நகையை கொண்டு போயிட்டு இந்த ஆர்பிஓ போலீஸ்கிட்ட போயிட்டு அதை வந்து கொடுத்துருங்க. அண்ட் அவங்க வந்து யாராவது வந்து கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு அவங்கள்ட்டே வந்து, ஏன்னா ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ நீங்களும் அந்த நகையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள்ட்டே வந்து அந்த நகையை வந்து ஒப்படைச்சிருவாங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஏதாவது ரயிலில் வந்து தொலைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறத வந்து நிறுத்தாதீங்க, கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது கிடச்சிருக்கு அப்படின்னாலும் ரயில்வே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்கள் பொருளை வந்து உங்களோட ஒப்படைச்சிருவாங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.